ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டாப்பர் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை பார்க்குறதுக்கு முன்னாடி கமெண்ட் பண்ண எல்லாத்துக்கும் நன்றி. ஏன்னா என்னுடைய தகவல்கள் என்னென்னு நான் அறிஞ்சு அதை திருத்திக்க பார்க்குறேன். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். 8 தொகை நூல்களுள் முதலாவது வைத்து எண்ணப்படும் நூல் நற்றிணை. ஞாபகம் வச்சுங்க, நல் நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஒத்த பதிற்றுப்பத்து, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தோர் ஏத்தும் களி அப்படின்னு அடைமொழி பெயர்களில் இருக்குது. நல்ல திணை என்று அழைக்கப்படும் நூலும் இதுதான், நற்றிணை தான். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, அகத்தினையும் புறத்தினையும் சேர்த்து கூறும் 8 தொகை நூல் எது? பரிபாடல். அடுத்தது, தவறான இணையை தேர்வு செய்க. குறிஞ்சி கபிலர், மருதம் ஓரம்போகியார், நெய்தல் அம்முவனார். இது 3 கரெக்டு. முல்லை மட்டும் ஓதலாந்தையர் வரமாட்டார், பேயனார் வருவார். அடுத்தது, பின்வரும் நூற்றுள் தவறானதை தேர்வு செய்க. கம்பர் ஆதரித்த வள்ளல் சீதகாதி அப்படின்னு இருக்குது. கம்பரை ஆதரித்த வள்ளல் சடையப்ப வள்ளல். அது மட்டும்தான் தவறானது. அடுத்து, செல்வ செவிலி இலக்கண குறிப்பு தருக. இது உருவகம். ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது, குன்றேறி யானைப்போர் கன்றற்றால் தன் கைத்தோன் ஒன்றாகச் செய்வான் வினை. அதாவது, குன்றேறி யானைப்போர் கன்றற்றால் தன் கைத்தோன் ஒன்றாகச் செய்வான் வினை. இவ்வடிகளில் கைத்தொன்று பொருள் யாதுன்னு கேட்டுருக்காங்க. அது கைப்பொருள். 7வது கொஸ்டின், பற்றுக பற்றற்றான் பற்றினை, அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு, எதுகையின் வகையை கண்டறியவும். இது கூலை எதுகைன்னு இருக்குது. 1, 2, 3 இது இணைந்து வந்தால் அது பேர் கூலை எதுகை. ஞாபகம் வச்சுக்கோங்க. 1, 2, 3 இது ஒட்டுக்கா வந்தால் கூலை எதுகை, அதாவது 2ஆம் எழுத்து சீர்கள். அளக்கொண்ட எல்லாம் அளப்போம், இழப்பினும் இந்த அடியில் அமைந்துள்ள எதுகையை தேர்க. மேற்கதுவ எதுகை. மேற்கதுவ எதுகைனா 1, 3, 4 அடி வார்த்தையில் வரதான் மேற்கதுவாய் எதுகை. அடுத்து, தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. அப்பூதியடிகள் நான்மறை கற்றார். இதுதான் தன்வினை வாக்கியம். இலக்கண குறிப்பு தருக. கங்கையும் சிந்துவும் வந்திருக்கிறதுனால இது எண்ணுமை. இது 2 வார்த்தைகளில் கங்கையும் வெறும் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் வந்துச்சுன்னா அது முற்றுமை. இதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்து, சால தவ முதலிய உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகும். சாலச் சிறந்தது இச்சு வரணும், அதை ஞாபகம் வச்சுங்க. அதுமாரி அடுத்து, தாழ் பூந்துரை என்ற சொல்லுக்குரிய இலக்கண குறிப்பு தருக. இது வினைத்தொகை. அடுத்தது, பின்வரும் தொடரில் உள்ள நிகழ்கால வினைமுற்றை தேர்வு செய்க. பழுக்கின்றது, இதுதான் நிகழ்கால வினைமுற்று. படி என்ற வேர்ச்சொல்லில் இருந்து வினையெச்சத்தை உருவாக்குக. படித்து அப்படிங்கிறது ஆ இ இல்லை ஊஇ ஊஇ வந்தால் தான் கடைசியில் படித்து. அதில் ஊஇ இது 2 வந்துச்சுன்னா அது வினையெச்சம். கல் என்னும் வேர்ச்சொல்லின் பதம் அறிக. கற்றல். கல்னா கற்றல். வேர் சொல்னா கட்டளை ஏறுற மாரி வந்தால் தான் அது வேர் சொல். அடுத்தது, இயல்பானது வேர் சொல் அறிக. இயல்பு. அடுத்தது, ஏ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் அன்பு. அம்பு. ஞாபகம் வச்சுங்க. ஏனா அன்பு, ஐனா தலைவன், தீனா நெருப்பு. இதை ஞாபகம் வச்சுங்க. குழலியும் பாடத் தெரியும். தொடரில் உள்ள பிழையை நீக்கி சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. குழலிக்கு பாடத் தெரியும். அடுத்தது, தமிழ் சொல்லை கண்டறிய. மணிமுடி அப்படிங்கிறது தான் தமிழ் சொல். அடுத்தது, பொருந்தாத இணையை சுட்டுக. குறிஞ்சி யாமம், முல்லை மாலை, நெய்தல் ஏற்பாடு. நண்பகல்ங்கிறது பாலைக்கு வர்றது. மருதத்துக்கு வைகரை வரும். ஞாபகம் வச்சுங்க. மிசை என்ற எதிர்ச்சொல் காண்க. மிசைக்கு கீழ்னு வருது. மிசைக்கு பொருள் மேல் அப்படின்னு அர்த்தம். மேலே. மிசைனா மேலே. கலைச்செல்வி கட்டுரை எழுதினாள். இத்தொடருக்கு சரியான எதிர்ச்சொல்லை தருக.
கலைச்செல்வி கட்டுரை எழுதிலல். இதுதான் எதிர்மறை தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது இதில் வேற்றுமை உறுப்பும் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். 4ஆம் வேற்றுமை, இதில் முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் வேற்றுமை உறுப்பு கிடையாது. மற்ற 2ஆம் வேற்றுமைக்கு ஐ, 3ஆம் வேற்றுமைக்கு ஆல், 4ஆம் வேற்றுமைக்கு கு, 5ஆம் வேற்றுமைக்கு இன், 6ஆம் வேற்றுமைக்கு அது, 7ஆம் வேற்றுமைக்கு கண். தனியாக வச்சுங்க. ஐ, ஆல், கு, இன், அது, கண். அடுத்தது கீழ்கண்ட கூற்றுகளுள் சரியானவற்றை தேர்வு செய்க. தாயுமானவர் பிறந்த ஊர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள பழவேற்காடு. இவர் காலம் கிபி 18ஆம் நூற்றாண்டு. தாயுமானவர் திருப்பாடல் திரட்டு என்பது இவர் எழுதிய நூல். திருச்சியை ஆண்ட விஜயரகுநாத சேதுபதியிடம் கருவூல அமைச்சராக பணியாற்றியவர். இதில் 2, 3 மட்டும் சரி, 1, 4 தவறு. அடுத்தது தாயுமானவர் ஆற்றிய பணி அரசு கணக்கர். தென்னாப்பிரிக்க வரலாற்றில் யாருடைய பெயர் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் குறிப்பிட்டுள்ளார்? தெல்லேடி வள்ளியம்மை. உலகம் உருண்டையானது என்பதை தம் தொலைநோக்கியால் கண்டறிந்து சொன்னவர் யார்? கலிலியோ. அடுத்தது தமிழுக்கு அரும்பணி ஆற்றிய அமெரிக்க பேராசிரியர்கள் ஒருவர் ஜேம்ஸ் பிரங்கா. அடுத்தது இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று தன் கல்லறையில் எழுத சொன்னவர் யாருன்னு பார்த்தோம்னா ஜியு. வீருடை செம்மொழி தமிழ் மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் யார்? பாவலரேறு பெருஞ்சித்திரனார். துரைமாணிக்கம் என்பது இவரின் இயற்பெயர், அதுவும் பெருஞ்சித்திரனார். திராவிட மொழிகளின் ஆய்விற்கு பங்களிப்பு செய்தவர்களில் குறிப்பிடத்தக்கவர் தோ.பெ. மீனாட்சி சுந்தரனார். அடுத்தது பரிதிமாற் கலைஞர் நடத்தி வந்த ஞானபோதினி என்னும் இதழை தொடங்கி வைத்தவர் மூசி பூர்ணலிங்கம். கதையை வாசிப்பது நம் சிந்தனையின் சலனத்தை ஊக்குவதற்கு ஒரு தூண்டுகோல் என கூறியவர் புதுமைப்பித்தன். அடுத்து தொல்காப்பியத்தில் நாடக பாங்கிலான உணர்வுகளுக்கு இலக்கணம் வகுத்த இயல் மெய்ப்பாட்டியல். பண்ணோடு கலந்தும் தாளத்தோடு கூடியும் பாடும் கலை இது இசைக்கலை. சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வழக்கறிஞரின் வாதம் ஒரு விளக்கு என்று கூறியவர் அண்ணா. தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவின் நூல் எது? தேன்மலை. தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பெற்ற சுரதாவின் நூல் எது? தேன்மலை. இதில் பாருங்கள், எல்லாமே சுரதா இயற்றிய நூல்கள் தான். அதில் தேன்மலை தான் கரெக்டான விடை. இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள், பிரிந்தால் பொருள் இல்லை என்று பாடியவர் சுரதா. பாரதிதாசனார் இயற்றிய நாடக நூல் எது? பிசிராந்தையார். நாமக்கல் கவிஞருக்கு பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பித்தது யார்? நடுவணரசு. சித்தர்களில் ஆதிசித்தராக கருதப்படுவர் திருமூலர். லிட்டன் பிரபு எழுதிய இரகசிய வழி என்ற நூலை தழுவி வெளிவந்த நூல் மனோன்மணியம். மனோன்மணியத்தை இயற்றியவர் சுந்தரம் பிள்ளை. செங்கீரை பருவம் பிள்ளைத்தமிழில் எந்த பருவமாக விளங்குகிறது? 2வது பருவம். முதல் பருவம் முதல் பருவம் காப்பு, 2வது பருவம் செங்கீரை. அடுத்தது பெரிய புராணத்திற்கு சேக்கிலார் இட்ட பெயர் திருத்தொண்டர் புராணம். சுந்தரம் பிள்ளையை போற்று முகமாக தமிழக அரசு நிறுவியது யாது? சுந்தரம் பிள்ளையை போற்றும் முகமாக தமிழக அரசு நிறுவியது யாது? பல்கலைக்கழகம். ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது தடக்கர் அப்படின்னா பெரிய யானை, என்கு அப்படின்னா கரடி, வல் உகிர் அப்படின்னா கூர்மையான நகம், தெரிசனம் அப்படின்னா காட்சி. இதை தரிசனம் சொல்லணும். அடுத்து குண்டலகேசியின் கதைத்தலைவி குண்டலகேசி, அவளின் வேறு பெயர் பத்தரை. ஞாபகம் வச்சுங்க. கவுந்தியடிகள் எந்த மதத்தை சார்ந்த துறவி? சமண துறவி. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.